எவனுக்கு நீதி கிடைச்சிருக்கு? எந்த தயாரிப்பாளர் நீங்கள் வாழ வச்சிருக்கீங்க? எதுக்கே பணத்தை தூக்கிட்டு வரீங்க இங்கே ஓட்டு கேட்டு? காரணமாக இருக்குது. நானும் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன். இவங்களுடைய பாவம் வந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு கருவு இருக்கு. உங்களை டிவிஆர் வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்து படம் பண்ணிட்டு நீ எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன். எல்லா தேட்டரும் நீங்களே வச்சுக்கோங்க. உங்க படங்கள் வருது. இப்போ பராசக்திக்கு என்ன நடக்க போகுது? ஜனநாயகனுக்கு என்ன நடக்க போகுது? பிவிஆர் உள்ளிட்ட திரையரங்குகள்ல படம் ஓடலன்னா நீங்க எல்லாம் ஓட்டு கேட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல 26ல வராதீங்க. ஓட்டு கேட்க வருவீங்கல்ல. மானமுள்ள தமிழனா இருக்கிறவன் நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளர் இருந்தாலும் தலைவரா இருந்தாலும் அவன் மூஞ்சிலேயே காரி துப்புங்க. அங்கே தனஞ்சு எனக்கு புக்கு போடுறது மட்டும்தான் வேலை. அந்த வேலைக்கு நான் போகல. நான் புக்கு போடுறதே வேலை. இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு 3 years ஆச்சு. இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ஸில் இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து உங்கள் முன்னே பார்வையிடப்பட்டிருக்கு. இது நான் வந்து ஒரு 3-4 முறை வந்து தேட்டர் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். அதாவது டேட் போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா சரியான திரையரங்குகள் கிடைக்கலன்றதுனால கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை, அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னென்னா ஒரு வருத்தமான செய்தி, இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியல. காரணம் என்னென்னா 27 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 27 ஸ்க்ரீன், அதாவது 27 ஷோ. ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து 27 ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சின்ன படங்களுக்கு திரையரங்கள் வந்து கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம். அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல. பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மண் சார்ந்த ஒரு படம், இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன், இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எதனால் புறக்கணிக்கிறாங்க? இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு, இப்போ கர்நாடகாவிலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீ தேட்டர் கொடுக்க வேணாம், இந்த படம் போய் சேரணும். எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகுஜனங்கள்கிட்ட போய் சேரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியுது, வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் இந்த படத்தை வெளியிடுறேன். ஏன்னா பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ற கட்டாயத்துக்காக நான் பண்ணேன். பட் இப்போ தேட்டர் கொடுக்கலன்னு நான் வருத்தப்படல. பரவாயில்ல, உங்களுடைய ஸ்டாண்ட் அதுதானே. ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் அப்படி இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒருத்தர் வரேன், 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வரேன். நான் தலைவராக நினைக்கிறேன், செயலாளர் நினைக்கிறேன், பொருளாளர் நினைக்கிறேன். என்னடா கிழிச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை. என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க, இனி என்ன கிழிக்க போறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது, எவன்டே பதில் இருக்காது. ஆனால் அந்த 1 கோடியை தூக்கிட்டு வந்துடுவான். நான் எலெக்ஷன் நினைக்கிறேன், நான் தலைவர் நினைக்கிறேன், நான் செயலாளர் இருக்கீங்க, பொருளாளர் இருக்கீங்க. சரி, வந்து என்ன கிழிக்க போற? இப்போ இது வரைக்கும் தான் என்ன கிழிச்சிருக்க? ஒரு படத்துக்கு தேட்டர் கூட வாங்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். என்ன கிழிச்சிருக்க? இதை விட கொடுமையான விஷயம், இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர்ல ரகலபுரம்னு ஒரு படம் கருணாசன் நடிச்சு 2013 வந்த படம். அதில் கருணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குன்றாங்க, கருணாசனை பணம் கொடுக்க வேண்டியதுக்குன்றாங்க. நான் இந்த படத்தை என் பேரில் அனௌன்ஸ் பண்ணி 3-4 மாதம் ஆச்சு. அவங்க என்னை கூப்பிட்டு பேசணும்னா பேசியிருக்கலாம். லாஸ்ட்டாக இன்னைக்கு 3 மணிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார், குமார் சொல்லி ஒருத்தர் அடிக்கிறார். அடிச்சுட்டு சார் வந்து கருணாஸ் வந்து எனக்கு 7 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் கொடுக்க வேண்டியது தான் வாங்கலாம், பட் தப்பு இல்லை, நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க? நான் வந்து இது அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க? லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி நான் படம் ரிலீஸ், இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன், நீ இப்போ கூட பஞ்சாயத்து பண்ணியிருந்தா நான் பஞ்சாயத்து உட்கார முடியுமா? இது தானே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். நீ பிரச்சனைனா முன்னாடியே சொல்லணும்ல. சொன்னேன்னா உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட்ல நீ இன்னைக்கு ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்டு உட்கார அப்படியா நீ அப்படின்னு கேட்கும்போது, சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன், சரி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கருணாசன்கிட்ட பேசுகிறேன். கருணாசன்கிட்ட பேசும்போது கருணாசன் என்ன சொல்கிறாங்க, அந்த படத்தை கொடுத்துட்டார். ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டார், லெட்டர் வாங்கிட்டார். அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல, அவங்களுக்கு 2 பேரும் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை போல. அதுக்கு அந்த கோயம்புத்தூர் ஏரியாலே தேட்டர் கொடுக்கல. எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் பாருங்க. நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு 90 நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க. ஏன் எனக்கு கடனுக்கா போடுற? காசு வாங்கி தானே போடுற? ஒரு வாரத்திலே பணம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு 90 நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு? நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம், நீ வாங்கி 90 நாளைக்கு டோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்குது? எத்தனை பேருக்கு நீங்கள் டிடி பெண்டிங் வச்சிருக்கீங்க? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எல்லாருங்க? அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி 2013 கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீ கோயம்புத்தூரில் தேட்டர் கொடுக்க மாட்டேன், நீ நிப்பாட்டி வைக்கிற. எவ்வளோ ஐக்கியத்தானே அது? ஒரு படத்தை, ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரொமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது? இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்லலாம்? நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் நீ திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்கிறதுல நியாயம் இருக்குது.
நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீ முன்னாடியே என்கிட்ட கூட்டு சொல்லியிருக்கணும். உனக்கு பணம் வரணும்னா என்னை கூட்டு நீ சொல்லணும். இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்ட் அவுட் பண்ண போறேன். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது, யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை. ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் பஞ்சாயத்து வைக்கிற? அப்போ நீ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து படத்தை நிப்பாட்டுவீங்க. தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கொடுக்க கூட 90 நாள் எடுத்துப்பீங்க. என்ன அது நியாயம்? அது தியேட்டர் கொடுக்க மாட்டீங்க, சின்ன படங்கள்லாம் தியேட்டர் கொடுக்க மாட்டீங்க. சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வரும்? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? ஏன் வந்து புது இயக்குனர் இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி? இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும். இவங்க ஒரு தமிழ் கலைஞன், இவன் ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இயக்குனர். இவன் எப்படி இவனை தான் அடையாளப்படுத்திக்க முடியும்? இந்த படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு, அந்த சத்யாதேவின்ற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்க. இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை, இது இந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கு நான் போயிடுவேன். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா அந்த படம்? என்ன அடிப்படையில் நீங்கள் தியேட்டர் பிடிக்கிறீங்க? இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் பத்திரிகையாளர்களே நீங்கள் பாருங்கள். அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு? எத்தனை சொல்ல எல்லா படமும் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது, நீ நிராகரிக்கிற. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை நீ எங்களை முட்டாப்பல் மாதிரி நினைச்சிட்டு இருந்தது. ஒரு ஆதங்கத்தில் தான் வந்தேன். 2009 இன அழிப்புக்கு பிறகு என்னோட மனசில் சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே ஆழமாக இருந்தது. சில விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு வரணும்னு. அப்போ என்ன அப்படின்னா, தமிழர் வரலாறு இங்கே சினிமாவை எடுத்தா, அதுவும் தமிழன் எடுத்தா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாகும். நீங்கள் அதே பாருங்க, தமிழர் அல்லாதவர் தமிழருடைய வரலாறை தப்பாக எடுத்து அதை ரொம்ப சுலபமாக திரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், இப்போ பொன்னியின் செல்வன் நம்மளுடைய வரலாறு கிடையாது, அது ஒரு புனைவு கதை. ஆனால் இன்னைக்கு பொன்னியின் செல்வனை பார்ட் 1 பார்ட் 2 எடுத்து எத்தனையோ கோடி சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஜென்சி அந்த பசங்க இதுதான் நம்ம வரலாறுன்னு நினைக்கிறாங்க, இதுதான் சோழர் வரலாறுன்னு நினைக்கிறாங்க. அப்போது இங்கே நம்மளுடைய வரலாறும் சரி, நம்மளோட வழிகளும் சரி இங்கே பதியப்படலை. ஆனால் தமிழ் இலக்கணத்தில் இந்த கலை மூலியமாக தான் ஒட்டுமொத்த தமிழோட எல்லா வரலாறும் கடத்தப்பட்டிருக்கு. அது இலக்கணமாக கடத்தப்பட்டிருக்கு, அது நாடகமாக கடத்தப்பட்டிருக்கு, அது பாடல்களை கடத்தப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய வடிவம் தான் இப்போ இந்த திரை வடிவம், இப்போ இந்த சினிமா. இப்போ இந்த சினிமாவுக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ தமிழ் சார்ந்து நம்மளுடைய வழிகளை நம்ம சொல்ல வரும்போது அதற்கு ஏகப்பட்ட தடை இருக்கு. இன்னும் முக்கியமா இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் கண்டிப்பா வரமாட்டாங்க.